ஓடாத. நில்லு. ஓடாத. போங்கடா. போங்கடா. நிக்க மரியா இல்லையா? நில்லு. போங்கடா. வேகமா போங்கடா. நில்லு. குடிங்கடா. ஓட்டம் ஓடுறா பாரு அந்த பொண்ணு. இந்த பக்கம் தானே ஓடி வந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? விடக்கூடாது அவளை, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். வாங்கடா போய் தேடுவோம். வாங்க. இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்க? உனக்கு பாதுகாப்பான இடம் என்னோட வீடு. அந்த குகை அது அந்த பக்கமா இருக்கு. நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புன? கொஞ்ச தூரம் காலார நடந்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன்னு சொன்ன. சரி, நேரமாச்சு, வா போலாம். அந்த பக்கம் வேண்டாம், போனா அவங்க கிட்ட மாட்டிப்போ. அவங்களா? யாரு? முகமூடிங்க. முகமூடிங்களா? ஆமா, முகமூடி போட்ட 3 மனுஷங்க என்ன பார்த்துட்டு துரத்துனாங்க. அவங்க எதுக்கு உன்னை துரத்தணும்? நீ பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு. அவங்க துரத்த இந்த ஒரு காரணம் போதாதான்? இல்ல வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம். சரி, அவங்க வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ கூட வா, போலாம். வா போலாம். ஏன் நின்னுட்ட? வா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பாம்பு மேல போர்வையா வீசினவனா? வா போலாம். நான் உன் கூட வரமாட்டேன். அந்த முகமுடிங்க மட்டும் இல்ல, ஒரு விதத்துல பார்த்தா நீயும் தான் என்ன விடாம துரத்துற. என்ன உன் கூட்டுக்குள்ள கொண்டு போய் அடைக்கணும்னு பாக்குற. என்னோட கூடு உனக்கு பாதுகாப்பு இல்ல, எனக்கு அது ஜெயில். அவங்க ஏன் என்ன துரத்துனாங்கன்னு நீ ஒரு காரணம் சொன்ன. ஆனா நீ ஏன் என்ன கோண்டல் அடைச்சு வைக்கிற? அதுக்கு எந்த காரணமும் நீ சொல்ல மாட்டேங்கிற. சொன்னனே, உன் பாதுகாப்புன்னு. என்ன பாதுகாக்க நீ யாரு? உன்னை பத்தி நீ எந்த விவரமும் சொல்ல மாட்டேங்கிற. மர்மமான பொண்ணா இருக்கியே நீ. இப்ப எதுவும் சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு நேரம் வரப்ப சொல்றேன்னு நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. அந்த முகமூடிகளை பார்த்தா மட்டும் இல்ல, உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பார்த்து உனக்கு பயமா? வேடிக்கையா இருக்கு நீ பேசுறது. வேண்டாம், உன் சங்கார்த்தமே எனக்கு வேண்டாம். நீ உன் வழியில போ, நான் என் வழியில போய்க்கிறேன். பாரு,
நீ என் வழியில குறுக்கிடாத. சங்கவி, நீ உன் வழியை தேடி போகல, விதியை தேடி போற. சந்தோஷம். ஏன் விதியை நீ மாத்த முடியாது. என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். நான் வரேன். சரிதான். எப்பவும் நான் தான் விளையாடுவேன். இந்த தடவை நீ விளையாடுற. நடத்து நடத்து, ஆடு. உன் இஷ்டம் போல நல்லா ஆடு. ஆனா இதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. என்ன பயமுறுத்துறியா? அப்படி ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்தா அதை சமாளிக்க எனக்கு தெரியும். சங்கவியை தேடிக்கொண்டிருந்த முகமூடி கொள்ளைக்காரர்கள் தான் மாளவிகாவை செடியாக மாற்றி பத்திரப்படுத்தி வைத்துள்ளார்கள். அந்த மந்திரவாதி மூலமாக மாளவிகா செடியாக இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து மறுபடியும் அவர்கள் கொண்டு போய் விடக்கூடாது. செடி பத்திரமாகத்தான் இருக்கு. ஏய் மாளவிகா, நன்றாக இருக்கின்றாயா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் அடங்கி இப்பொழுது அடக்கொடுக்கமாக இருக்கின்றாயா? இரு இரு, இப்படியே இரு. இதுதான் உனக்கு அழகாக இருக்கிறது. ஒருவேளை அந்த முகமூடி கொள்ளைக்காரர்கள் வந்து பறித்து எடுத்து கொண்டு போய் விட்டால், அப்படியே தெரிந்து தூக்கி கொண்டு போனால் போகட்டும், அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். முதலில் சங்கவி எங்கே என்று அவளை தேடி கண்டுபிடிப்போம். பாத்தியா, உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க இந்த காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? என்னடி கண்ணாமூச்சி விளையாடுறியா? உன்னால நான் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாமே சொல்ல முடியாது. அந்த முகமுடிங்க கையில மாட்டிக்கிட்டு அவனுங்க என்ன அடிச்சு உதைச்சு என்ன மாதிரி சித்திரவதை பண்ணானுங்க தெரியுமா? இது எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா நீ பதில் சொல்லியே ஆகணும்டி. சரண்டர் வா. மாளவிகா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது நான் நிரபராதின்னு? நான் ஏன் சரண்டர் ஆகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உன்கிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருக்கணுமா? என் கூட ஸ்டேஷனுக்கு வா, அங்க லாடம் கட்டி உனக்கு நல்லா புரிய வைக்கிறேன். ஏய்
கண்டுபிடிக்காம நம்ம திரும்பி போவே கூடாது. ஏய் இங்க தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா. வாங்கடா தேடலாம். வா போலாம். இன்ஸ்பெக்டர் மாளவிகா. ஏய் அந்த மந்திரவாதி தான் அவளை செடியா மாத்திட்டானே. அந்த செடியை அந்த கிறுக்க வந்து புடிங்கிட்டு போனான்டா. மறுபடியும் அந்த செடிக்கு உயிர் வந்து மாளவிகாவை மாறிட்டா பாரு. ஏய் இவளை விட்டா சங்கவி உயிரோட விட மாட்டாடா. அப்புறம் காலத்துக்கு நமக்கு புதையல் கிடைக்காது. முதல்ல இவ்வளவு பிடிக்கணும்டா. ஆமா, இந்த போலீஸ்காரை விடக்கூடாது. அட பாவிங்களா, இவனுங்க மறுபடியும் வந்துட்டானுங்களே. இவனுங்க கையில மாட்டினா நம்மள சும்மா விட மாட்டானுங்க. இப்ப என்ன செய்யறது? வாங்க. நில்லு. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்நேரம் சொல்லிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. சார், இது யாரோட கொலுசு? சங்கவிய பொண்ணு பார்த்துட்டு போன அன்னைக்கு அவளுக்காக வாங்கினது. அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவளை மறுபடியும் சந்திச்ச சந்தோஷமோ பரவசமோ மனசுல பொங்குச்சு. சங்கவியோட சாந்தமான முகம், அவளோட தெய்வ பக்தி, அவளோட குணம், இது எல்லாத்தையும் பார்த்துதான் நான் அவ மேல பைத்தியம் ஆயிட்டேன். நான் அவளோட ரசிகனாவே ஆயிட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது சங்கவியோட தான் சொல்லி நான் முடிவு பண்ணி இங்க வந்துட்டேன். ஆனா அடுத்தடுத்து விரும்பத்தகாத பல சம்பவங்கள் இங்க நடந்துருச்சு. சங்கவி மேல ஒரு கொலைப்பழி விழுந்துருச்சு. அந்த மாளவிகா சங்கவியை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணியே தீருவேன்னு சொல்லி அலைஞ்சு தெரிஞ்சா. சங்கவி போய் தப்பு பண்ணுவாளா? அதுவும் கொலை. யாரு குற்றவாளிங்கிறத முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கணும். அவன் தான் போலீஸ்காரன். சங்கவியை கட்டிக்க போறவனா இல்ல, அவ மேல இருக்கிற காதல்னாலையும் இல்ல, ஒரு போலீஸ்காரனா சொல்றேன். சங்கவி நிச்சயம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அவன் நிரபராதிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு சங்கவி முதல்ல கிடைக்கணும். சார், சங்கவி கண்டிப்பா கிடைப்பாங்க சார்.
அவங்க எந்த குற்றமும் செய்யலன்னு நீங்க நிச்சயம் நிரூபிப்பீங்க சார். அவ கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே இந்த கொலுசு அவ காலில் போட்டு விடணும். அதுக்காக தான் இதை வாங்கின அன்னையில இருந்தே நான் பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கேன். சார், நாம சங்கவியை தேடி கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாளவிகா தேடி கண்டுபிடிக்கட்டும். நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்றேன் சார், அந்த மாளவிகா தான் சங்கவி எங்கேயே கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கா. என்ன மாளவிகா, இவ்வளவு நாள் எங்க போய் தொலைஞ்ச? என்ன பண்ணிட்டு இருந்த? எதுக்கு இந்த டிராமா எல்லாம்?